31 அப்படிங்கிற ஒரு நாளை வந்து நோ டொபாக்கோ டே அப்படின்னு ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வை வந்து உலக அளவில் நம்ம கிரியேட் பண்ணுறோம். இந்த வருஷத்தில் இந்த நோ டொபாக்கோ டே அப்படிங்கிறது யாரை நம்ம டார்கெட் பண்ணுறோம்னா குழந்தைகள், சிறு வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இந்த டொபாக்கோ அப்படிங்கிற அடிக்ஷன் இவங்களுக்கு வரும்பொழுது அவங்களை அதுலேருந்து மீட்டு வெளியில் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். இது ஏன் அப்படின்னா இந்த டொபாக்கோவில் இருக்கக்கூடிய நிக்கோட்டின் அப்படிங்கிற ரசாயனம் இந்த அடிமைத்தனத்துக்கு ஒரு ரொம்ப பவரான ஒரு கெமிக்கல். மற்ற சில கஞ்சா அது மாதிரி இருக்கக்கூடிய அடிக்ஷன்ஸை விட இதுக்கு அடிக்ஷன்ஸ் ஜாஸ்தி. இது சிறு வயதிலேயே குழந்தைகளுக்கு வந்துருச்சுன்னா அவங்க வாழ்க்கையும் பாதிக்கப்படும், உடல் நலமும் பாதிக்கப்படும். அது இல்லாமல் இந்த நிக்கோட்டின் அப்படிங்கிறதுன இந்த ரசாயன பொருளில் மார்படைப்பு, ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், வயிறில் வரக்கூடிய கேஸ்ட்ரைட்டிஸ், இது இல்லாமல் புற்றுநோய், இந்த மாதிரி பல விதமான நோய்கள் வரலாம். இதை நம்ம தவிர்க்கணும்னா இந்த டொபாக்கோவை வந்து சிறு வயதிலேயே நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணணும். இந்த விழிப்புணர்வோட ஒரு டொபாக்கோ யூஸ் பண்ணுறக்கூடிய நபர் மருத்துவர்கள் கிட்ட வரலாம். மருத்துவர்கள் அதை எப்படி நிப்பாட்டணும் அப்படிங்கிறத ஒரு விதிமுறைகளோட சொல்லி தருவாங்க. சொல்லி கொடுத்து அவங்கள நம்ம இந்த டொபாக்கோலேருந்து மீட்டு வெளியில் கொண்டு வந்துட்டோம்னா ஒரு 5 ஆண்டு அல்ல 10 ஆண்டு போயிடுச்சுன்னா அவங்க ஒரு சராசரி மனுஷர்கள் மாதிரி நார்மலாக ஹெல்த்தியாக வாழறதுக்கு நிச்சயமாக வாய்ப்பு உண்டு. இது இல்லாமல் ஸ்மோக்கிங் பண்ணாதவங்களுக்கு கூட இந்த ரசாயனத்தினால செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக், தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்குன்னு நம்ம மருத்துவர் இப்போ தான் இதெல்லாம் பற்றி பேசினார். இந்த பாதிப்புனால வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள், வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், ஏன் கர்ப்பிணிகளில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு கூட இந்த டொபாக்கோ ஸ்மோக்னால பிரச்சனை வரலாம். அதனால இது ரொம்ப சீரியஸான ஒரு பிரச்சனை. அதுவும் இந்தியாவில் இது ஒரு ப்ராப்ளம். நமக்கு 12% ஸ்மோக்கர்ஸ், வேர்ல்டில் இருக்கிற ஸ்மோக்கர்ஸ் இந்தியாவுக்குள்ளே இருக்காங்க. அந்த விழிப்புணர்வை வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம வீட்டிலேருந்து ஆரம்பித்து சமுதாயம் வரைக்கும் இந்த ஸ்மோக்கிங்கிறத வந்து நம்ம தடுக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளையும் நம்ம எடுக்கணும்.